சாரோட அஜித்தோட ஆக்டிங் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் வந்து நம்ம யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது அவ்வளோ சீக்கிரம் அப்படின்றது புரிஞ்சிச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க அந்த லவ் வந்து ஓப்பனாக தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் அதாவது அஜித் குமாருக்கு வந்து அந்த லவ் இருந்துகிட்டே இருந்துச்சு எண்டிங் வரைக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நம்ம பண்ணது தப்பான்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதுதான் சார், இதுக்கப்புறம் நீங்கள் போய் படத்தில் பார்த்ததா எல்லாம் புரியும். படம் மெயினாக சொல்லணுன்னா விடாமுயற்சி. நம்ம விடாமுயற்சின்னும் போது வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் விடாமுயற்சி இருக்கும். சரி, இதில் தலை என்ன விடாமுயற்சி என்ன பண்ணுறாரு, அவர் என்ன ஒரு கான்செப்டை வச்சுட்டு பண்ணுறான்னு ஒரு ஆர்வமாக பார்க்க வந்தோம். அவர் ஒரு இலக்கை அடையிறதுக்கு தன்னம்பிக்கையோடு நம்ம போராடினா எதை இருந்தாலும் அடைய முடியுன்றத நல்ல வெளிப்பாட்டு காட்டியிருக்காங்க. அதில் படம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபைட் சீனு எல்லாமே நல்லா எடுத்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த திரிஷா லவ் ஸ்டோரி கொஞ்சம் கலந்து அவங்க அந்த லவ் எப்படி மீட் எடுக்குது அதெல்லாம் நல்லா கொஞ்சம் காட்டியிருக்காங்க. ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி, பாராட்டுகள். ஏன்னா தலையை வந்து ஒரு கார் ரேசராக தான் இப்போ பார்த்துருக்கோம் நம்ம எல்லாமே. ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா அதாவது ரஜினி வாழ்க, விஜய் வாழ்க, அஜித் வாழ்க, ரசிகர்லாம் நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். உண்மையிலே நம்மளாம் வாழ்ந்து காட்டணும். அப்போ தான் ஒவ்வொருத்தவங்களும் ரசிகர்கள் வந்து நம்ம ஒவ்வொருத்தையும் இலக்கை அடையும் போது விடாமுயற்சின்றத கண்டிப்பாக இருக்கணும். அதை வந்து உணர்த்துந்து இந்த படம்.